صل على رسوله الكريم المغفور. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கூறி ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று பிறை 17 16 நோன்புகளை நிறைவு செய்திருக்கின்றோம். நாம் இதுவரை செய்த எல்லா நல்லமல்களையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக ஏற்றதனுடைய முழுமையான நன்மையை நிரப்பமாக நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இனி வரக்கூடிய காலங்களில் நாம் செய்ய இருக்கக்கூடிய நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஊக்கத்தையும் ஈமானையும் தாக்கத்தையும் தந்தருள் புரிவானாக. சிரமங்களை உடல் உபாதைகளை பொறுத்து கொண்டு தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய நோன்பாளிகள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான ஆரோக்கியமான சுகாதாரமான சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா உருவாக்கி தருவானாக. கண்ணியமிக்கவர்களே, உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பத்ர் சஹாபாக்களுடைய நினைவு நாள். அது சம்பந்தமாக நம்ம பேசணும்னா நீண்ட நெடிய நேரம் பேசணும். அதற்குண்டான முகாந்தரம் உடல் சூழ்நிலை இல்லாத காரணத்தினால சுருக்கமாக அந்த பத்ர் யுத்தம் எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு பத்ர் சஹாபாக்களுக்காக வேண்டி ஒரு யாசீனை ஓதி நாம் அவர்களுக்காக துஆ செய்வோம். எப்பவும் வழமையாக பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்கள் 313 பேரையும் சொல்லி அவர்களுக்காக துஆ செய்வது வழக்கம். அன்பிற்குரிய பெருமக்களே, அதில் ஏராளமான நன்மைகளும் ஏராளமான வாசினாக்களும் இருக்கின்றது. நமக்கு தேவையான விஷயங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கும்போது பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்களை வாசிலாக வைத்து நாம் கேட்டோம் சொன்னால் அந்த துஆ கபூலாகும் என்பதாக ஒரு ஹதீஸ் இருக்கு. ஆனால் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பத்ர் சஹாபாக்களுக்கு உண்டான மொத்தமாக துஆ செய்யப்படும். அன்பான பெருமக்களே, இந்த பத்ர் யுத்தம் ஏன் நடைபெற்றது என்பது ஒரு சின்ன நினைவூட்டலாக எல்லா சமுதாய மக்களும் கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அது ஏன் நடந்துச்சுன்னு சொன்னால் மாத்திரம் போதும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பத்ர் யுத்தம் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய படிப்பினைகள் இருக்குகின்றது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. பத்ர் சஹாபாக்களுடைய அந்த பத்ர் யுத்தம் நடந்த நிகழ்வை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை ஃபாலோ பண்ணணும்னா பத்ர் எப்படி அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தானோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வெற்றியை அல்லாஹ் தஆலா தருவான் அப்படிங்கிறது அதனுடைய படிப்பினைகள். அது எல்லாத்தையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் கிடைக்கும் போது பேசுவோம். பெருமக்களே, பத்ர் யுத்தம் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஏராளமான விஷயங்களை, அதாவது அரபிகளுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதனால் அவங்க நிறைய இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் சரியாக இருக்குதுன்னு விளங்கியவர்கள் நம்பியவங்க மாத்திரம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. மிக சொற்பமான நபர்கள் மாத்திரம்தான். அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்காக வேண்டி அவர்களும் துன்புறுத்தப்பட்டாங்க. எந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டாங்க உங்களுக்கு தெரியும். ரோட்டில் போகும்போது கல்லால் அடிப்பாங்க. நம்ம குஜராத்தில் எப்படி இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய கொடுமை நடந்ததோ அது போன்றது ஒரு கொடுமையை மக்காவில் மக்கள் அனுபவிச்சாங்க. அது குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்கள். அன்பான பெருமக்களே, அவங்க 13 ஆண்டு காலங்கள் அந்த மக்காவில் வாழ்ந்த போதிலும் அந்த வாழ்க்கையை அவங்களால ஒரு நிம்மதியாக வாழ முடியல. ஏராளமான துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ்விடம் இருந்து அவங்களுக்கு உத்தரவு வருது, நீங்கள் என்ன செஞ்சிருங்க, இங்கிருந்து மதீனாவுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ மதீனாவுக்கு அவங்க பலவந்தமாக அங்கிருந்து துரத்தப்படுகிறார்கள். உயிருக்கு பயந்து அவர்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏன் அப்படின்னா ரொம்ப கொஞ்சமான பேர் தான் முஸ்லிம்களாக இருந்தாங்க. அங்கு இருக்கக்கூடிய மக்காவாசிகள் காட்டுத்தனமான எண்ணம் உள்ளவங்க அதிகமானவங்க இருந்தாங்க.
அப்போ என்ன செஞ்சாங்க, மக்காவுல இருந்து மதினாவுக்கு போனாங்க. அது மிகப்பெரிய ஒரு சரித்திரம். அந்த மதினாவுக்கு போகக்கூடிய அந்த ஹிஜ்ரத் சொல்லக்கூடிய அந்த தியாகம் இருக்குது இல்லையா, அது மிகப்பெரிய சரித்திரம். அப்படி போகும்போது ஏற்பட்ட ஏராளமான சம்பவங்கள்லாம் இருக்குது. அது உங்களுக்கு நான் சொல்லுவேன், இருந்தாலும் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சவங்க தான். இப்ப மதினாவுக்கு போயிட்டாங்க எல்லாரும். மதினாவுக்கு இவங்க போறதுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை மதினாவுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. மார்க்கம்னா என்ன, நபினா என்ன, ரசூல்னா என்ன, அல்லாஹ்னா என்ன, குர்ஆன்னா என்ன என்பன போன்ற விஷயங்களை வந்துள்ள மக்களுக்கு அந்த மதினாவை எத்ரீத் என்பதாக சொல்வார்கள். அங்க போய் சொல்லி என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு அங்க புரிய வச்சாங்க. மக்கள் எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில அங்க போய் சேர்ந்துட்டாங்களா. அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு நல்ல ஒரு முகாந்தரம் ஏற்படுகின்றது. இஸ்லாத்தினுடைய மாஹவுல்கள் சரி செய்யப்படுகின்றது. மார்க்கப்படி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஒரு மன நிம்மதி, மன நிறைவோடு வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அபூ சுஃபியானுடைய தலைமையில மக்காவுல இருந்து ஒரு வியாபார கூட்டம் சிரியாவுக்கு சென்று, ஷாம் தேசம் அங்கு சென்று அங்கு வியாபாரத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு நோக்கி வர்றாங்க அப்படிங்கிற தகவல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. எவ்வளவு பொருட்கள் கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா 50,000 பொற்காசுகள் மதிப்புள்ள, 50,000 தங்கம் மதிப்புள்ள பொருட்களை 1000 புத்தகங்களில் செய்யலாம் கொண்டு வர்றாங்க. இவ்வளவு பொருட்களுக்கும் 400 பேர் தான் என்ன செய்யறாங்க, காவலா என்ன செய்யறாங்க, வர்றாங்க. இப்ப இந்த தகவல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது. நல்லா கேட்டுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து அவங்களும் இந்த சஹாபாக்களும் வரும் பொழுது எவ்வளவு இழந்துட்டு வந்தாங்கன்னு சொன்னா, தன்னுடைய குடும்பத்தினுடைய சொத்துகள், வீடுகள், வாகனங்கள் சொன்னா நிறைய ஒட்டகம் மந்த வச்சிருந்தவங்க, ஆட்டு மந்த வச்சிருந்தவங்க எல்லாம் எல்லாத்தையும் கொண்டுட்டு வர முடியாத சூழ்நிலை. எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு விட்டாங்க. மக்காவாசிகள் எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிட்டு கொள்ளை அடிச்சுட்டு விட்டாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்க, தங்களால் முடிஞ்ச செல்வங்களை சேகரித்து எடுத்துட்டு வர போகும்போது கூட வழியில மறிச்சு அதையும் பிடுங்கிட்டு நிர்கதியாக நிராயுத பாணியாக அனுப்பிவிட்டாங்க. இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்த அந்த சூழ்நிலையில அந்த ரணம் யாரா இருந்தாலும் மனசுல இருக்கத்தான செய்யும். அவர்களும் மனிதர்கள் தானே. நம்ம ஒருத்தரால் பாதிக்கப்பட்டோம்னு சொன்னா அவங்க நமக்கு வசமாக மாற்றும் பொழுது அவங்களுக்கு பழி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இயல்பா நம்மளுடைய உள்ளத்துல வரத்தானே செய்யும். இப்ப அபூ சுஃபியான் யாரு தெரியுமா, மக்காவினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் ஒரு முக்கியமான ஆளு, ராஜதந்திரி என்பதாக சொல்வார்கள். போர் செய்யக்கூடிய ராஜதந்திரமும் வியாபார நோக்கத்தினுடைய ராஜதந்திரமும் இது போன்ற வழி நடக்கக்கூடிய விஷயங்களில் மிகப்பெரிய லீடர் என்பதாக சொல்லுவாங்க. அவருடைய பொறுப்புல வருது. இப்ப என்ன செய்யப்படுது, இங்க இருந்து மதினாவாசிகள் என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துக்கு போய் அவங்க எங்க வர்றாங்க, எப்படி வர்றாங்க, அவங்க எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிற தகவலை திரட்டிக்கிட்டு வந்து இங்க சொல்லிடுறாங்க. இப்ப அபூ சுஃபியான் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை. சமயோஜித புத்தியும் முன் ஏற்பாடும் ராஜதந்திரமும் நிறைந்த ஒரு மனிதர். இப்ப அவர் என்ன செய்தார்னு சொன்னா, வரக்கூடிய வழியில சில ஒட்டகங்கள் சில பேர் வந்து ஒரு இடத்துல தங்கி இருக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் தெரியுது. அப்ப அங்க வந்து என்ன செய்தார், ஒரு படையை நிப்பாட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒட்டக சாணங்களை பார்க்கிறார். அந்த சாணங்கள்ல பேரித்தம்பழத்தினுடைய கொட்டைகள் இருக்குது. அப்ப இங்க வந்து இந்த இடத்துல ஒட்டகம் இருந்துச்சு அப்படின்னு அடையாளம் விளங்கிருச்சு. சாணத்தை வச்சு இது மதினா நகரை சேர்ந்த ஒட்டகங்கள் தான் இங்க வந்து தங்கியிருக்குதுங்கிறதை விளங்கிக்கிட்டார். அப்ப என்னமோ ஒரு சதி நடக்குது. இந்த இடத்துல வந்து தங்கக்கூடிய எந்த விதமான தேவையும் இல்லை, எதனால வந்து தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாரு, அங்க யாராவது நிக்கிறாங்கன்னு பாக்குறாரு. ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையனை கூப்பிட்டு இங்க யாரு வந்தாங்க, என்ன செஞ்சாங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க வந்து மதினாவுல வந்து சில பேர் வந்தாங்க, தங்கி இருந்தாங்க, போயிட்டாங்க. அப்ப விளங்கிட்டாரு, நம்ம இங்க வரக்கூடியதை நோட்டமிடுவதற்காக ஒற்றர்கள் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்ப என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டு முன்னேற்பாடா என்ன பண்றாருன்னு சொன்னாக்கா, ஒரு கடிதம் ஒண்ணு எழுதி அனுப்புறாரு.
லம்மமுல் கிஃபார் என்று சொல்லக்கூடிய அதிவேக குதிரை வீரர் ஒருத்தர். அவர்கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்து மக்காவுக்கு போய் உடனே அங்கிருந்து செய்ய படையில் திரட்டிட்டு வர சொல்லு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வியாபார பொருட்கள் அனைத்தும் மக்காவில் இருக்கக்கூடிய பெருங்கொண்ட தலைவர்களுடைய மொத்த சொத்து இங்கதான் இருக்கு. இதை போய் சேர்ந்தாதான் அவங்க மறுபடியும் மீட்டெடுக்க முடியும் அவங்க சொத்துக்களை வியாபாரம் மூலமா. இப்ப இந்த தகவல் அங்க போயிருச்சா, இப்ப போயிருச்சு. தகவல் அங்க போய் சேர்றதுக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கா காப்பீடுகள் எல்லாம் ஏற்கனவே இந்த இஸ்லாமியர்களை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியா தெரிஞ்சிச்சு. உடனே என்ன செஞ்சாங்க, படையை திரட்டினாங்க, வந்து சேர்றதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க. இதுக்கிடையில என்ன செஞ்சாரு, ராஜதந்திரியான அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு, பாதையை மாற்றுகிறார். இந்த வழியில நம்ம போற வழியில போனோம்னு சொன்னா நிச்சயமாக மதீனாவாசிகள் நம்மளை மடக்கிடுவாங்க, நம்மளுடைய வியாபார பொருட்கள்லாம் பிடுங்கிடுவாங்க அப்படிங்கிறது நல்லா விளங்கிக்கிட்டாரு. அப்போ அங்க என்ன செய்யறாரு, பாதையை மாற்றி அவர் என்ன செய்யறாரு, பயணம் பண்றாரு. இதுக்கிடையில அங்க இருந்து படைகள் புறப்பட்டு வருது. சுருக்கமா சொல்றாங்க. இந்த சூழ்நிலை இங்க இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா இவங்க எதிர்பார்த்த பாதையில சுஃபியான் என்ன செய்யல, வரல. அப்ப விளங்கிக்கிட்டாங்க ஒரு மாற்று பாதையில கடந்து சென்றுட்டார் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த முயற்சியை கைவிடுறாங்க. இது அவங்கள அவங்க கொள்ளையடிக்கிறது நோக்கம் இல்லை, பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தனை நம்ம ஓட 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 விரட்டி விரட்டி அடிக்கிறோம், அவன் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பிடிங்கிறோம், அவன் ட்ரெஸ் முதல் கொண்டு உருகிறோம் வைங்களேன். ஒரு காலகட்டம் தன்னுடைய மானம் போகும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னா நான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு எதிர்த்திருப்போம். அப்ப மனிதனுடைய இயல்பு அதுதான். ஒரு பூனை இருக்குன்னு வைங்களேன், நீங்க விரட்ட விரட்ட ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு தனக்கு ஓட முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னு வைங்க, தப்பக்கு நம்ம மேல பாஞ்சிருக்கு. இது ஒவ்வொருடைய பிராணிகளுக்கே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அவர்கள் ஓட ஓட விரட்டப்பட்டார்கள், சொத்துக்கள் பிடுங்கப்பட்டது, குடும்பங்கள் பிரிக்கப்பட்டன, கால்நடைகள் அபகரிக்கப்பட்டன. இது போன்ற சூழ்நிலையை சேர்ந்தவங்க மறுபடியும் அவங்கள அடிக்கிறதுக்காக வேண்டி பல திரட்டி வர்றாங்கன்னு சொன்னா அப்ப அவங்க சும்மா இருந்தா சரியா வருமா? போர் அவர்களின் மீது திணிக்கப்படுகின்றது. போருக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, மஷூரா பண்றாங்க. மஷூரா பண்ண விஷயத்துல என்ன செய்யறாங்க, நான் வரேன் நீ வரேன்னு எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. அப்பதான் முதல்ல ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. நோன்பு நோற்று இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த நேரம். இப்ப என்ன செய்யறாங்க, வயசானவங்களை ஒதுக்கிடுறாங்க, ரொம்ப சின்ன பிள்ளைகளே ஒதுக்கிடுறாங்க, பெண்களை கழிச்சிடுறாங்க. இருக்கக்கூடியவர்கள வெறும் 313 பேரை மட்டும் பதிலுக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க. பெருமக்களே, பத்ர் யுத்தம் ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த பத்ர் யுத்தத்துல நடந்த ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் அவர்த்தெல்லாம் குர்ஆன்ல நிறைய சொல்றான். நிறைய எல்லாத்தையும் சொல்றதுக்கு உண்டான மகாந்தரம் காட்டாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அங்கிருந்து வந்த அந்த கூட்டம் இருக்குதுல, அது 1000 பேர் என்பதாக பல அறிவிப்புகள் சொல்லப்படுகின்றது. சில பிறகு அறிவிப்புகள் கூடையும் சொல்றாங்க 1300 பேர் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப இரவு நேரம் ஆகிவிட்டது, விடிந்ததும் பத்ர் யுத்தம் நடைபெறப் போகின்றது. இந்த சூழ்நிலையில் அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மக்களுக்கு, இந்த பத்ர் சஹாபாக்களுக்கு சின்னதா ஒரு தூக்கத்தை கொடுக்குறான். அந்த தூக்கம் அவங்களுக்கு ஒரு மன நிறைவை ஏற்படுத்துது. பொதுவா நாளைக்கு காலையில போர் பறிச்சு தூக்கம் வருமா, படிச்சுக்கிட்டே இருக்க. அப்ப நாளைக்கு காலையில போர் நடக்க போது, வாழ்வா சாவா, வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது யாருக்குமே தூக்கம் வருமா? ஆனா அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்தோம்னு சொல்றான். அந்த தூக்கம் அவருடைய உடம்புக்கு ஒரு தெம்பை ஏற்படுத்துச்சு. ஆனா எதிரிகள் இருந்தாங்கல்ல, அவங்க 1000 பேருக்குள்ள இருந்தாங்க. விடிய விடிய மது அருந்தி கடியாட்டம் கொண்டு பெண்களை ஆட விட்டு அவர்களை ரசித்து கொண்டு அவங்களுடைய பொழுது அப்படி கழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது என்ன விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பத்ர் சஹாபாக்களுக்கு எதிரி கூட்டத்தை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா இவங்களுடைய கண்ணுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி காட்டுறான். அதெல்லாம் குர்ஆனே சொல்றான், கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி காட்டுறான். ஏன்னா இவங்களுடைய உள்ளத்துல ஒரு பயம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டும். அதே மாதிரி எதிரி கூட்டத்துக்கு இங்க இருக்க கூட்டத்தை பார்க்கறதுக்கு எப்படி காட்டுறது தெரியுமா? அதிகமாவெல்லாம் காட்டல, இன்னும் கொஞ்சமா காட்டும். ஏன்னா போர் நடக்காம விட்டுட்டு ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக. கைது அல்ஹம்துலில்லாஹ் இப்ப 2 பேருக்கு அந்த மாதிரி ஒரு காணொளி காட்டியாச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்றேன்.
அல்லாஹ்தால அங்கிருந்து மலக்குமார்களை இறக்கிட்டான். ஏன் நைட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துவா, அவ்வளோ அற்புதமாக ஒரு துவா, துவாவுக்காண்டி தனியாக ஒரு பயான் செய்யணும். அப்படி ஒரு துவாவை கேட்டாங்க. அல்லாஹ்தாலா என்ன செய்யறான், மலக்குமார்களை இறக்கிட்டான். மலக்குமார்களுடைய உதவியோடு அங்கு போர் நடக்கின்றது. போருடைய செய்திகள்லாம் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பத்ர் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, நம்ம என்ன செய்யணும், இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி என்ன செய்யணும், நம்மளுடைய உயிரையும் கொடுக்கறதுக்கு துணிஞ்சாங்க. அன்னைக்கு அவங்க செய்த அந்த தியாகம்தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த இஸ்லாம் என்ன செய்கின்றது, நிலைத்திருக்கின்றது. அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய நினைவு நாளான இன்று அவர்களுக்காக வேண்டி ஒரு யாசீனை ஓதி இன்ஷா அல்லாஹ் துஆ செய்ய இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த